இந்த காலை தியான கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன் ஒரு புதிய நாளில் பிரவேசிக்க செய்த அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுத்து துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை மனதார கர்த்தருக்கு நாம் ஏறெடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய நாளை எங்களை காண செய்திருக்கிறதே, நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா காலைதோறும் உம்முடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய புதிய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, துதிகளில் பிரியப்படுகிற தேவனே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம், மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே சபையாய் ஒருமித்து அப்பா உம்மை நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை தியான கூட்டத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபையினாலே தேவரீர் நீர் எங்களை நிரப்பி கிருபையை எங்களுக்குள்ளே நீர் பெருகச் செய்து அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அப்புறம் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா, நீர் நடத்துங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை உற்சாகமாக சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆமென், சர்வ வல்ல தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் தண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய
நித்திய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற நான் வசனங்களை வாசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறவர்களாய், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவராய், அவர் சமூகத்திலே ஆனந்தம் முழக்கமிடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷன் கவலையோடு இருப்பான். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையை கண்டாலும் உடனே அவன் பயப்படுகிறவனாய் காணப்படுவான். ஏனென்றால் அவனுக்கு ஜீவனுள்ள தேவனை பற்றி ஆமென் ஹல்லேலூயா தெரியாது. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய், அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாடினது போல எதை குறித்தும் என்னதான் நேர்ந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா, தோல்விகள் வந்தாலும் நெருக்கத்தின் நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் ஹல்லேலூயா சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நாம் பயப்படக்கூடாது, நாம் கவலைகள் படக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென் ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. நாம் சந்தோஷத்தோடு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளுக்கு துதி பலிகளை நன்றி பலிகளை எல்லா சூழ்நிலைகளையும் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினாரே, இம்மட்டும் உடுத்துவித்தாரே, இம்மட்டும் நம்மளை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. அப்பா உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலையும் அவரை உயர்த்துகிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாத்திரம் நாம் காணப்பட வேண்டும். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உமக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். எல்லா துதி கன மகிமைக்கும் உம்மை நீரே பாத்திரர் அப்பா. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே உமக்கு
உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடைசி சரணத்திலே இப்படியாய் பாடினோம், என்னதான் நேர்ந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா, சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன் ஆமென் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா, நாம் சோர்ந்து போகக்கூடாது ஆமென். இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து திரும்ப ஒரு முறை இந்த சரணத்தை பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக சந்தோஷமாய் இருங்க என்று சொன்ன இடத்திலே சந்தோஷமாய் இருப்பேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருவே. என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருப்பே, சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நான் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பே, சந்தோஷமாயிருப்பே, நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஒரு முறை கூட சந்தோஷமாயிருப்பே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பே, சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா களி கூறுகிறவர்களாய் மகிழ்ச்சியாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் காணப்பட, உம்மை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட, உம்மை துதிக்கிறவர்களாய் காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மட்டுமே பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையில கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பலன் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் காலை தியான கூட்டத்திற்கு உற்சாகமாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்நாளிலும் பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிரதர் பாலமுருகன் அவர்கள், பாண்டியம்மா அவர்களுடைய மகன் பிரதர் பாலமுருகன் அவர்கள் இந்நாளிலே பிறந்த நாளை காண்கிறார்கள். தேவன் அந்த இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாகவும் கடந்த ஆண்டுகளிலே பெற தவறின எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த புதிய ஆண்டிலே அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் அவர்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட, பாண்டியம்மா அவர்களுடைய குடும்பமாய் சபைக்கு கடந்து வர என்னுடைய ஜெபிக்கிற ஜெபத்தின்படி குடும்பமாய் கர்த்தரை அவர்களை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்து நடத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்நாளிலே திருமண நாளை கொண்டாடுகிறார் பிரதர் ரிச்சர்ட் லில்லி அவர் குடும்ப தம்பதியினர் இந்நாளிலே திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த புதிய திருமண ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட, இன்னும் பல ஆசீர்வாதங்களை குடும்பங்களில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து நடத்த முடியாது. கர்த்தர் அவர்களை சபையாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய போதகருக்காக ஜெபிக்கலாம். பலவீனமாய் காணப்படுகிற மருத்துவமனையிலே பலவீனமாய் காணப்படுகிற போதகருக்காக ஒருமனப்படுகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, நல்ல சுகத்தை அப்பா நீர் கட்டளையிட்டு எல்லா பலவீனங்களையும் தேவர் நீக்கி போட்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா திரும்ப ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்தில் தொடர்ந்து அவர்கள் காணப்பட அப்பா நீர் கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தடைகளையும் தேவர் நீக்கி போடுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவைகளை சந்திங்க ஆண்டவரை, வழிவேதனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரை. குடும்பத்தாரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா
உடைய சமூகத்திலே அப்பா சபையாய் ஒருமித்து கேட்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு ஆண்டவரே நீ சாட்சியாய் நிறுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவர் சபையிலே பலவீனமாக இருக்கிறது ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாச பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே நல்ல பலனை கொடுத்து சபையிலே சாட்சியை நிறுத்த முடியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்ம மத்தியிலே இருக்கிற போதகர் அவர்கள் நம்முடைய கர்த்தருடைய வசனத்தை நமக்குள்ளே பகிர்ந்து கொள்வார். நம் கரங்களை தட்டி அவர்களை நம்ம வரவேற்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம கூடி வருவது கர்த்தரை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் எல்லாம் புதியவைகளாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லுவோமா? ஆகவே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு என்னோடு கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது அதிகாரத்தை நாம் இப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு முறை சொல்லும் பொழுது சில நேரம் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் மறுபடியும் சொல்லும் பொழுது அது நினைவுக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கும்படி தான் இவ்வுலகத்திலிருந்து நம்மை ஒவ்வொருவரையும் வேறு பிரித்தார். ஆனால் நம்முடைய சந்தோஷத்தை விரும்பாத சத்துரு ஏதாயிலும் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அதன் மூலமாய் நம்ம துக்கப்பட வைக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து வருகிறோம். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு எத்தனையோ பல ஆசீர்வாதங்களை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்ததையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவருடைய ஜீவனையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால் மற்றவைகளெல்லாம் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கிற ஒரு விசுவாசம், ஒரு கேள்வியோடு நமக்கு அது உண்டாகிறது. ஆகவே தான் இந்த காலவெளியில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சபைக்கு எழுதும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எதை இழந்து விடாதிருங்கள், சந்தோஷத்தை இழந்து விடாதிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருங்கள்? சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆனால் இந்த உலகத்திலே நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகிறதற்கு பலவிதமான எதிர்பார்க்காத நேரங்களில் இழப்புகளும் பலவிதமான வியாதிகளும் பலவிதமான பொருளாதார நஷ்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பத்தையும் துயரத்தையும் அடைகிறோம். ஆகவே இந்த காலவெளியில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்குரிய சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது, எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாக இருங்கள். இப்போ நம்ம பாடலை பாடினோம் இல்லைங்களா, அந்த எப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் எப்பொழுதும். உயர்வு வரும்பொழுது எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தாழ்வு வரும்பொழுது தான் நம்முடைய சந்தோஷமே நம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது? போய் விடுகிறது. ஒரு ஆபத்து வருகிறது என்றால் பதறி விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருளாதார நஷ்டம் வந்தால் உடனே பதறி விடுகிறோம், சந்தோஷமெல்லாம் போய் விடுகிறது. பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் பெற்றோர்களும் என்ன செய்து விடுகிறோம்? கலக்கத்துக்குள்ளே போய் விடுகிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல அவன் தைரியமாக இருப்பான், அவனுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போடவே முடியாது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் எதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாரால முடியாது. இது யாரால முடியும் என்று சொன்னால்
தேவனை நன்றாக அறிந்தவர்களால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்கள், வளருங்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 16:20 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? என் கூட அந்த வார்த்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்களா? ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ எதனால நீங்கள் துக்கப்படுகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் சந்தோஷப்படுகிறது, உலகத்தில் உள்ளவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் பெற்றுக்கொண்ட தானியத்தில் சந்தோஷம் அடைகிறார்கள், பெற்றுக்கொண்ட கோதுமையில் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ சத்தியத்திலே நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. எலிசா ஒரு குழந்தையை, மரித்து போன குழந்தையை உயிர்ப்பித்த ஒரு அற்புத செய்தியை அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா கேயாசி அழைத்து அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கேட்கிறான். அப்பொழுது எலிசா செய்த அற்புதங்களை குறித்து அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான். இதற்கு முன்னமே ஒரு காரியம் நடந்தது. அது என்னவென்றால், ஒரு ஸ்திரியை பார்த்து, இந்த தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது, ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் எழுந்து எங்கேயாயிலும் போய் நீங்கள் 7 வருஷ பஞ்சத்தில் நீங்கள் பிழைத்து கொள்ளும்படி, உயிர் பிழைத்து கொள்ளும்படி, இந்த பஞ்சத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். நல்ல கவனமாக கவனியுங்கள். எலிசா சொல்லும் பொழுது அவன் சொல்லும் வார்த்தைகள், எங்கேயாவது போங்க. சொல்லுங்க. எங்கே போகிறதுனே தெரியல, ஆனால் எங்கேயாவது போங்க. அதுவும் எப்படி? வீட்டை விட்டு போங்க, வீட்டில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு போங்க, நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போங்க. இது நம்மால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் ஊழியக்காரருடைய வார்த்தையை அந்த ஸ்திரீ கேட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அவள் 7 வருஷம் எல்லாவற்றையும் விட்டு அவள் போய்விட்டாள். எங்கே போனா, எப்படி வாழ்ந்தா அதெல்லாம் தெரியல. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்னதை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் புறப்பட்டு போனாள். திரும்ப வரும்பொழுது பஞ்சகாலம் முடிவடைகிற அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வயலுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய பலனுக்காக, தன்னுடைய வீட்டுக்காக ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போகிறாள். அப்பொழுதுதான் ராஜா கேயாசி அழைத்து இவ்விதமாய் கேட்கிறான், எலிசா செய்த அற்புதங்களை குறித்து விவரித்து சொல். இப்போ விவரித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்திரீ போய் ராஜாவினிடத்தில் முறையிடுவதற்கு அந்த வாசலில் நிற்கிறான். உடனே கேயாசி ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே, இதோ நீங்கள் கேட்கிற அந்த ஸ்திரீ இவள்தான், அந்த பிள்ளையும் இவள்தான், ஆகவே அவளிடத்தில் நேராக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவளை விசாரிக்கிறான். அவள் எல்லாத்தையும் சொல்லுகிறாள். நல்லா கவனமாக கவனிங்க. அவள் இழந்ததை பெற்றுக்கொள்வதற்காக ராஜாவினிடத்தில் முறையிட போனாள். ஆனால் ராஜா செய்தது என்னவென்றால், 7 வருஷம் அந்த பஞ்ச காலத்தில் அவள் நிலத்தை விதைத்திருந்தால் அந்த நிலத்தில் என்ன வருமானம் வந்திருக்குமோ அதையெல்லாம் அரண்மனையிலிருந்து இவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவளுடைய நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படணும், வீடு கொடுக்கப்படணும், அவளுக்குள்ளது எல்லாம் கொடுக்கப்படணும்னு ஒரு அதிகாரியை நியமித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா செய்தான். இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை, குறிப்பாக ஊழியக்காரருடைய பிரசங்கத்தில் அவர் கொண்டு வருகிறதான வார்த்தைகளுக்கு நீங்கள் அப்படியே செவி கொடுக்க ஆரம்பித்தால் இல்லாதவைகளுக்கு மத்தியிலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன்.
உபத்திரவத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதில் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களாம்? பரிபூர்ணமான சந்தோஷம். அப்போ நம்முடைய சந்தோஷத்தை இந்த உலகம் எடுத்து போடவே முடியாது. உபத்திரவம் எடுத்து போட முடியாது, வியாதி எடுத்து போட முடியாது, பாடுகள் எடுத்து போட முடியாது, மற்றவர்களால் வருகிற பிரச்சனைகள் அது எடுத்து போட முடியாது. காரணம் என்னவென்றால் நாம் சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். இன்னும் உங்களுக்கு அழகான ஒரு வசனம் விதமாக எழுதியிருக்கிறது, சந்தோஷத்தில் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு பக்கம், காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறது ஒரு பக்கம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாவே பதிலை பெற்றுக்கொள்வது அதிகமான சந்தோஷம். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. அதனால் எப்படியாவது அழுது உபவாசம் பண்ணி வேதம் வாசித்து தன்னை ஒடுக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எப்படியாகிலும் கர்த்தரிடத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று, ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருங்கள்? மனமகிழ்ச்சியாக இருங்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, பலவீனத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். சில நேரம் நாம் திடீரென்று பலவீனப்பட்டு போய்விடுகிறோம். எப்படி வியாதி வருகிறதுன்றே நமக்கு தெரிகிறதில்லை, எப்படி இந்த ஆபத்து வருகிறதுன்றே தெரிகிறதில்லை. எதிர்பாராத நேரங்களில் இவைகளெல்லாம் நமக்கு நடந்து முடிந்து விடுகிறது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து விட வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பலவீனத்திலையும் அப்படி இருங்க, சந்தோஷமாயிருங்கள். இதை நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் பலவீனத்தை குறித்து நான் சந்தேகப்பட மாட்டேன். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கினாலும் சரி நீங்காவிட்டாலும் சரி அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் சரீரத்தில் விளங்கும்படி நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நான்காவதாக, சோதனையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். விசுவாச சோதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வரும். நம்மை சோதிக்கிற தேவன் நம்மை கீழே தள்ளிவிடுவதற்கல்ல, நம்முடைய விசுவாசத்தை அவர் வெளியில் கொண்டு வருவதற்காகவே அந்த சோதனை காலகட்டங்கள். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த விதத்திலையும் நமக்கு வருகிற சோதனை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். யோபுவுக்கு வராத சோதனைகளா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவர் இன்னொருவரை தேற்றும் பொழுது அதை சொல்லுவார்கள். ஏன்னா செய்தி எப்பொழுதுமே துர்ச்செய்தியாகவே இருந்து கொண்டு இருந்தது. இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி 4 திசைகளிலும் அவனுக்கு துர்ச்செய்தியை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் யோபு தெளிவாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சந்தோஷத்தை அவர் உடையவராய் காணப்பட்டார். கடைசியில் உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இவ்விதமாக எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிறதில் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? எதில் சந்தோஷம்? இதுவும் கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய முதிர்ச்சியான அனுபவங்கள் உடையவர்களால் மட்டும்தான் இது முடியும். இல்லை என்றால் நம்ம பொதுவாகவே ஒரு குழந்தையைப் போல நாம் இருப்போம் என்று சொன்னால், பெற்றுக்கொள்கிறதில் தான் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனம் சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஆகவே ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய மனுஷர் கேள்வி கேட்கிறார், ஐயா, எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களில் நான் எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், நான் எவ்வளவு எனக்கு வைத்து கொள்ள வேண்டும்? அவர் என்று ஒரு 40-45 வருடத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பரிசுத்தவானிடத்தில் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய தேவைகள் சந்தித்த பிறகு மீதி எல்லாம் யாருக்கு தான்? அது கர்த்தருக்கு தான் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிறது, அவள் மீதி இருக்கிறது எல்லாம். ஆனால் பொதுவாக நாம் எப்படி நினைக்கிறோம்? 10ல் 1 கொடுக்கறது தான் நம்ம தசம பாகம் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கள் சர்ச்சில் 10ல் 2 கொடுக்குற தசம பாகம் கொடுக்குற
சகோதரி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சாட்சி ஆச்சரியமானது. எப்படின்னா, ரிட்டையர்டான பிற்பாடு அவங்க இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே கொடுக்கிறது என்பது அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டுமாம்? இல்லாதவைகளிலிருந்து இல்லை, பரிபூர்ணமான சந்தோஷத்தை உடையவர்களாக இருந்து மக்கதோனியா சபையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்ததினால அவர்களுடைய சாட்சி பெரிதான சாட்சியாக இருந்தது. ஆகவே இன்றைக்கும் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள், துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள், இல்லாதவைகளில் சந்தோஷமாயிருங்கள், பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள், கொடுக்கிறதுல சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் நாங்கள் சந்தோஷத்தை அநேக நேரம் இழந்து போகிறோம். ஆகவே எங்களை நினைப்பூட்டி ஆண்டவரே, உபத்திரவத்துக்கு மத்தியிலேயும் துக்கத்திலேயும் நாங்கள் இல்லாதவைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் உபத்திரவங்களிலேயும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பலவீனத்திலேயும் சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போய் விடுகிறோம். மறுபடியும் இந்த காலவெளியில் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் சந்தோஷமாயிருக்க நீர் எங்களை நினைப்பூட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிறதுல, எங்களுடைய நேரத்தை கொடுக்கறதில்ல, எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கறதில்ல, எங்களுடைய பொருளாதாரத்தில் கொடுக்கறதில்ல நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு கிருபைகளை தாரும். நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்தது போல உமக்கு நாங்கள் கொடுத்து விட முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் இருக்கிறதுல நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் 7 வருட பலனை நீர் எங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நாங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு நாளை, ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை எங்களுக்காக ஆண்டவரை நீர் ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நிலத்தை இழந்து விட்டோம், வீட்டை இழந்து விட்டோம், குடும்பத்தை இழந்து விட்டோம் என்கிற ஒரு துன்பமும் துயரமும் எங்கள் சந்தோஷத்தை இழந்து போக செய்கிறது. ஆனால் உம்முடைய வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ ராஜாவினிடத்தில் முறையிட வந்த பொழுது ராஜா அவளுக்கு 7 வருடத்தின் பலனை கொடுக்கும்படி அவன் கட்டளையிட்டான். பரலோகத்தின் தேவனும் எங்களுக்கு 1 வருட பலனை நீர் கொடுத்தாலே அது எங்களுடைய வீட்டை நிரப்பிவிடும். 2 வருட பலனை கொடுத்தாலே மீதம் இருக்கும். ஆனால் நீர் எங்களுக்கு பூரணமாய் கொடுக்கிற தெய்வம், 7 வருட பலனை கொடுக்கிற தெய்வம். இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு அப்படியே நீர் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக எங்களோடு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் இருக்கிறத மகிழ்ச்சியை இழந்து விடாதபடி, சந்தோஷத்தை இழந்து விடாதபடி, வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி இப்படிப்பட்ட சாட்சிகளெல்லாம் கேட்டு அதிலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.